ஹாய் ஹலோ வெல்கம் டு என்எஸ்என்எஸ் பிளாக்ஸ். நான் தான் அவங்களும் நதி. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நாங்கள் வந்து ரியலாக பார்த்து ஹாரர் பற்றி இப்போ நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நானும் எழுதணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கோம். பார்ட் 1 நான் சொல்ல போகிறேன், பார்ட் 2 அண்ணன் சொல்லுவாங்க. இப்போ ஓகே, பார்ட் 1 நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஓகே வாங்க வீடியோ போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் அந்த டைமுக்கு போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேம்பில் இருந்தேன். க்ரீன் கேம்பில் இருந்து அவங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து 5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கேம்புக்கு போயிட்டோம். அப்போது ஸ்கூல் கூட்டின்னு போனாங்க. நேராக அந்த ஸ்கூல் தான் கூட்டின்னு போனாங்க. எல்லாம் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ தான் ஒன்றுமே தெரியல. நைட் டைம் வந்துட்டு பஸ்லேருந்து இறங்கிட்டு டிஃபனுக்காக வெளில கூட்டு வந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் தான் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா ஓகேவா. இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு தனி பேக்ரவுண்ட் இருக்கு. அது என்னன்னா, அது வந்து பேய் இருக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்கூலு. நைட் டைம்ல தங்கவே கூடாது, பயங்கரமா இருக்கும், நிறைய அமானுஷம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னுவாங்க. அதனால நான் நம்பலை. அப்போ என்ன பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க காக்கா வந்து அது நைட் டைம் நடந்த கதை. காக்கா வந்து தனித்தனியாக பார்ட்ஸாக ஒரு இடத்துலயே இருந்தால் சொன்னாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ நான் நம்பலை. அதை ஒரு இடத்துல இருந்துச்சு சொல்லுவாங்க. அப்போ நான் நம்பலை. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நைட் டைமு பஸ்ஸில் இறங்கிட்ட அப்புறமா ஜனல் பக்கமாக காட்டினாங்க. பாரு இது மூவ் ஆகுதுன்னு காட்டினாங்க. அப்போது நம்மளே நான் பார்க்கல, அது நேராக பார்க்கல, என்ன செஞ்சாங்களே இது டிஃபரெண்ட்லாம் சாப்பிட்டோம். ஒரு ரூமுக்கு போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா ரூம்ஸும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் பசங்களாம் பார்த்துட்டு அப்புறமா அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம், நம்ம நேராக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போனாங்க. நான் வரல, பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. சரி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பசங்க விடல. சரி டார்ச் கொடு, நாங்கள் டச்சு பார்க்குறோம் சொல்லிட்டு டார்ச் வாங்கி அந்த ரூமில் மாற்றி அடிக்கிறாங்க டார்ச். ஆனால் நாங்கள் டார்ச் அடிக்கும் போது அந்த ரூமில் லைட் ஆஃப்லேயே தான் இருந்துச்சு, ஆன் ஆகலை. அப்போது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அடிக்கும் போது அங்கே ஆஃப்ல இருக்குது, லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போது சரி அதை வச்சு கரண்ட் இஷ்யூ ஆகிடுச்சு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா அது ரொம்ப நேரம் லைட் ஆஃப்ல தான் இருந்துச்சு. மறுபடியும் ஆன் ஆகி ஆஃப் ஆகிருந்துச்சு. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 12 மணிக்கு அலாரம் போயிடா, இதில் போய் லைட் அடித்து பார்க்கலாம் அந்த ரூமில், இல்லைனா இறங்கி அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் ரூம் டோர் ஓப்பனாக அடிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்கள் பட்டதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நானும் வேணான்ட்டேன். இது முடிஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து பசங்க கேட்டாங்கன்னா கொலுசு சத்தம், பூனை கத்துற சத்தம், நாய் அழுகுற சத்தம்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது வந்து எல்லாம் பயந்துருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழுந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுரா, நைட்டு ஃபுல்லாக தான் நிறைய பேர் தூங்குற, பயத்துலேயே இருந்தோம், இந்த ஸ்கூல் இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போது வந்து சரி பார்த்துக்கலாம், நீ நைட்டு பார்க்கலாம் அப்படி ஏதாச்சும் வந்தால் நாங்கள் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அவங்களும் சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணேன்னா, கேம்புக்கு கூப்பிட்டு அப்புறம் ஈவினிங் கூட்டு வந்துட்டாங்க. 6 o'clock அப்படி கூட்டு வந்துட்டாங்க கேம்புக்கு. அந்த கேம்பில் 2 பேர் சிலை இருக்கும், ஜென்ஸும் லேடிஸும் சிலை இருக்கும். அவங்க தான் வந்து அந்த ஸ்கூலோட பாதுகாவலர்கள் அப்படின்வாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் மிரட்டினாங்கன்னு சொன்னாங்க. அவங்க நேராக போயிட்டு அவங்கள திட்டான். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணால் அவங்ககிட்ட போயிட்டு திட்டிட்டு, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, வந்தீங்கன்னா அவங்களாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நைட் தூங்கிட்டோம். மறுபடியும் அதே மாதிரி சத்தம் இதோட நான் கேட்டுட்டேன். ஏன்னா 11 o'clock தூக்கம் வரல, யாருக்கும் தூக்கம் வரல. இல்லை உட்காந்து அதான் ஹாரர் ஸ்டோரிஸ் பற்றி பேசியிருந்தோம். நிறைய ரியல் லைஃப்ஸ் எல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் இனிமேல் வெளியில் வந்து வரவங்களுக்கு அவங்க சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா. அப்போது வந்து பசங்கள்லாம் டைம் ஆகிடுச்சு, இது மேலே முடிச்சுட்டு தப்பாயிடும், சார் வேறு கத்திட்டு போயிருக்காரு, தூங்கிதாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மட்டும் ஒரு சத்தம், சங் சத்தம். நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இந்த சத்தம் வருதுன்னு பார்க்குறேன். பூனை கத்துற சத்தம், நாய் அழுகுற சத்தம், யாரோ அந்த ரூமில் வாக் போகிற சத்தம், அதெல்லாம் கேட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ரூமில் லைட் எரிஞ்சு ஆன் ஆயிடுச்சு. அப்படியே கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு. அதை பார்த்து ஒரு மாற கையில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பசங்க என்ன பண்ணிட்டாங்க, டார்ச் வெளில போயிட்டாங்க. கதை திறந்துன்னு வெளில போயிட்டாங்க. எப்போது 11 மணி இருக்கும். வெளில போயிட்டாங்க. பார்க்கலாம் வாங்கடா, அது எங்கே பார்க்கலாம் வெளில போயிட்டாங்க. இன்னொரு ஒரு பயம் எடுத்து, நான் ரூமில் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். நானும் என் கூட இன்சார்ஜ் அந்த சார் மட்டும் தனியாக இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பசங்களாம் வெளில போயிட்ட அப்புறமா அதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்க. நான் இங்கேருந்து கத்துறேன், எப்போ அதுக்கிட்டா வந்துக்கலான்னு சொல்கிறேன். அது 2 பேர் மட்டும் பயந்து ஓடி வந்துட்டாங்க. மீதி பேரெல்லாம் நேராக கீழே இறங்கி அந்த ரூமாண்டே போயிட்டாங்க. நான் டார்ச்சை பிடிங்கினேன். நேராக அந்த ரூமாண்டே போயிட்டு டார்ச் பார்த்துருக்காங்க. அப்போது அதே மாதிரி தான் அதுதான் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்றுமே தெரியல. பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த லைட் ஆஃப் பண்ணோடனே பயத்தில் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு அப்புறமா
இது சத்தம் சம் 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 ஓடுற சத்தம், அழுகுற சத்தம் அதெல்லாம் கேட்டு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரென் ஆகிட்டாங்க. 2ஆம் நாள் காலையில் சார்கிட்ட போய் சொல்லிட்டோம். அதான் இது முடிஞ்ச காலையில் சார்கிட்ட போய் சொல்லிட்டோம். சார் இந்த மாதிரி ஆச்சு சார் ரூமில், பசங்களாம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் உங்கள் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணவா, என்ன வச்சு ஃபன் பண்ணுறீங்களா விளையாடுறீங்களா அப்படின்னாங்க. அப்போது சார் அதை கேர் பண்ணல. சரி முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு நாள் தானே, பல்ல பிரச்சனை இருந்துச்சு, காலையில் எழுந்து போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி அதே மாதிரி வந்து அதேமாதிரி நைட் டைமு என் ஃப்ரெண்ட் நம்ம மறுபடியும் அதே மாதிரி போய் அவங்களுக்கு திட்டினான். அவங்க இருக்கிற 2 சிலையை நான் மறுபடியும் ஆரம்பிக்கலாம், வரீங்களா அடிச்சிக்கலாம் அப்படின்னா. சார்கிட்டே போயிட்டு வரீங்களா அடிச்சிக்கலாம் அப்படின்னா. அதான் அந்த 2 சிலைகிட்டே போயிட்டு அப்பவும் அது ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே பேசுகிற மாதிரி தெரியல. அன்றைக்கி நைட்டு கூட ஒன்றுமே ரியாக்ஷன் எல்லாம் ஒன்றுமே ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. நானும் பயப்படுத்தோம் அப்படி இப்படின்னு பார்த்தேன், அப்படியே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பசங்க நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க. அது நீங்கள் கிளாஸ் பண்ணும்போது பார்க்கணும், நைட்டு போய் திட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் போய் பார்த்துட்டு யாருமே அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அது வரல, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் அது கேட்டதெல்லாம் உண்மை, இந்த சத்தம் கேட்டது அதெல்லாம் உண்மை. அது வந்து சவுண்டு வரல. 2ஆம் நாள் காலையில் வந்து எங்கேயும் வெளில கூட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு வந்துட்டான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த ரியல் ஸ்டோரி. இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னது இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஸ்டோரி சொல்ல போகிறேன். அண்ணனோட ஸ்டோரிஸில் நானும் இருப்பேன், ஏன்னா அது நானும் அண்ணன் சேர்ந்து தான் பார்க்கணும். ஓகேவா? பார்ட் 1 பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.